எனக்கு வணங்காலே இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்தது. நான் இப்போ வரைக்கும் பதிவு பண்ணல. நான் பதிவு பண்ணக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். நான் அதுலேயும் இதே பண்ணாருங்க. அதுலேயும் இந்த வேலையை என்ன பண்ணாங்கன்னா, ரிலீஸுக்கு முதல் நாள் உட்கார வச்சு, ரிலீஸ் அன்னைக்கு ஈவினிங் உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணாங்க. எனக்கு சம்மந்தமே இல்லாத பிரச்சனைலாம் கூப்பிட்டு உட்கார வச்சு என்னை பஞ்சாயத்து பண்ணுவாங்க. சிம்பு படம் அதே மாதிரி, சிம்பு படம் கூட அதே மாதிரி நடந்துச்சுன்னு ஒரு கேள்வி. எல்லாத்துலேயுமே அதாவது இவங்க வந்து டார்கெட் பண்ணி பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. அதாவது நீ என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா அதை நீ ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு பேசு, உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, கூப்பிட்டு பேசி ஈஸியாக ஆடோட அதில் ரிலீஸுக்கு முதல் நாள் உட்கார வச்சு, ரிலீஸ் அன்னைக்கு உட்கார வச்சு கழுத்து இருக்கிறது, மற்ற வேலையை பார்க்குறதே இல்லையா? அப்போ நீங்கள் உங்கள் அதிகாரத்தை காட்டுறீங்க. எவ்வளோ நாளைக்கு காட்டுவீங்க? உங்கள் ஆட்டம் எவ்வளோ நாளைக்கு போகும்? ஏன்னா என்ன நாங்களாம் அப்படியே போயிடுவோமா? காலம் மாறாதான் அப்படியே உங்கள் காலம் போயிடும். ரொம்ப தப்பா இருக்கு. இப்போ உங்களோட முடிவு வந்து இப்போ தியேட்டர் ரிலீஸ் வருமா இல்லை ஓடிடி வருமா? இல்லை, நான் நாளைக்கு காலைல ப்ரீமியர் பண்ணுறேன். ஓடிடியில் நாளைக்கு காலைல ப்ரீமியர் பண்ணுறேன். இது சேர வேண்டிய மக்களை போய் சேரணும். சங்க உறுப்பினருக்கு பிவிஆர் யாரும் பேசலையா சார்? கவுன்சில் யார் சார் இங்கே சங்கத்தில் இருக்கேன்? எவன் சார் பேசுவான்? ஒரு சங்கத்தில் புக் அடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் புக்கை அடிக்கிறது தான் அந்த சங்கம் இருக்கு. நான் அந்த சங்கத்தில் பொறுப்பில் தான் இருந்தேன். ஒன்றும் கிளிக்கலைன்றதால வெளியே வந்தேன். எதுவும் கிளிக்க மாட்டாங்க. வெறும் புக் அடிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் பத்திரிகையாளர் இருக்கீங்களா புக் அடிக்கிறதுக்கு? அதுக்கு ஒரு சங்கம், அங்கே ஒரு சங்கம் இருக்கு. வருஷம் எலெக்ஷன்ல காசு கொண்டு வரான். ஒரு 5 கோடி 6 கோடி கொண்டு வரேன். கொண்டு வந்து எலெக்ஷன் நிற்கிறேன். நின்று என்ன பண்றீங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. எதுக்கு செலவு பண்றாங்க? எதுக்கு